எதிர்க்கட்சி அரசியலை விஜய் தீவிரப்படுத்தினால் அதிமுக தன்னுடைய இருப்பை இழக்கும். இதுதான் டைட்டில். இப்போ திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்கிறாருன்னா அதில் யாருக்கு பிரச்சனை? அதில் திமுக கூட்டணிக்குமா பிரச்சனை இருக்கா? அவர் எந்த கட்சி அங்கே வந்து காலி பண்ணுறாரு? இதை எந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸும் பேச மாட்டாங்க. விஜய் வருகை விசிகாவுக்கு ஆபத்து, விஜய் வருகை திமுகவுக்கு ஆபத்து. அவர் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு. விஜயே சொல்லாதே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி பேசுகிறார். அதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறார். அதை எதிர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு பேசுகிறாரு. ஆனால் அவர் சார்பில் அவரை விதந்தோதி பேசக்கூடியவங்க பூரா திமுக ஓட்டு தான் போகுது, விசிகே ஓட்டு தான் போகுது. விசிகே ஓட்டு எப்படி போகும்? விசிகே ஓட்டுனா முதல்ல என்ன? விசிகே ஓட்டுனா சினிமா கவர்ச்சியில் வந்த ஓட்டா? விசிகே ஓட்டுனா என்ன? 25 இயர்ஸாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகே வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வாக்கு வங்கி? அது ரசிக மனோநிலையில் வந்த வாக்கு வங்கியா? அது அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை சொல்லி அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கு வங்கி. அப்போ எங்கள் வாக்கு வங்கி அவர் பெற்றுட்டு போகணும்னா எங்களை விட தீவிரமாக அம்பேத்கரியம் பேசணும், எங்களை விட தீவிரமாக பெரியாரியம் பேசணும். என்ன பெரியாரியம் பேசிட்டாரு, என்ன அம்பேத்கரியம் பேசிட்டாரு? சீமான் அவ்வளோ தூரம் பெரியாரை போட்டு கொச்சப்படுத்துறாரு. நாங்கள் தான் வந்து தொண்டை தண்ணி வத்த பதிலடி கொடுத்துட்டு இருக்கோமே தவிர எந்த தாவைக்கா நிர்வாகி வந்து பதிலடி கொடுத்தாரு? எங்கே விஜய் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணார்? பெரியார் மீது ஒரு மிகப்பெரிய அவதூறை சொல்கிறாருல சீமான். என்ன உங்களுடைய பதிலடி? என்ன பதிலடி? கிடையாது. அப்போ பெரியார் அரசியலை என்ன நீங்கள் முன்னெடுப்பீங்க? அப்போ பெரியார் உணர்வாளர்கள் இதில் யார் பக்கம் நிற்பாங்க? இதில் விஜய் பக்கம் நிற்பாங்களா, எங்கள் பக்கம் நிற்பாங்களா? அம்பேத்கரிய உணர்வாளர்கள் யார் பக்கம் நிற்பாங்க? ஒரு அட்ராசிட்டி நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அங்கே களத்துக்கு போகிறது யார்? அந்த மக்களுடைய பிரச்சனையை அரசுக்கு சொல்கிறது யார்? போராட்டம் நடத்துறது யார்? அந்த மக்களுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர் அல்ல, உங்களோட நாங்கள் இருக்கேங்கிற நம்பிக்கை தர்றது யார்? விசிகே தானே தர்றோம். அப்போ எங்களை விட எங்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டை அவர் வாங்கிட்டு போகணும்னா எங்களை விட அவர் எங்கே அந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்போவும் நிற்கிறாரா? இல்லையே. அப்போது அதான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுறது. அந்த ஓட்டை வாங்கிடுவார், இந்த ஓட்டை வாங்கிடுவார். எப்படி வாங்குவாருன்னு வாங்குவதற்கான என்ன அரசியல் அவர்கிட்ட இருக்குது? அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அவருக்கு பயந்தோ அவர் எங்கள் ஓட்டை வாங்கிடுவாருனோ அப்படிலாம் நாங்கள் வந்து பேசலை. எங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறோம், அவ்வளோதான்.